தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமானது, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அடுத்து வரப்போகிற 3 மாதங்களுக்கு நம்ம எப்படி இருந்தால் நம்மளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கணும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாணவராக இருந்தீங்கன்னா, நிச்சயம் இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே எந்த அளவுக்கு மதிப்பெண் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து வரப்போற 3 மாதங்களுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற மாணவரா இருக்கிறீங்க அல்லது பேரண்டா இருக்கிறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மறக்காம பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப நீட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்ப பேரண்ட் நீங்க பார்த்தாலும் சரி, உங்க ஸ்டூடண்ட் உங்களுடைய குழந்தைக்கு நீங்க சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த சாப்டரா இருந்தாலும் சரி, அல்லது சின்ன சின்ன போர்ஷனை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட் படி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த டார்கெட் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெருசா கூட வச்சுக்க தேவையில்ல. வீக்லி டார்கெட் வைங்க, மந்த்லி டார்கெட் வைங்க. வீக்லி டார்கெட் மந்த்லி டார்கெட்லாம் வைக்கும் பொழுது அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்க்கணும். இது எங்க நமக்கு தடையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க, அந்த டார்கெட் படி போகணும்னு நினைக்கும் பொழுது இங்க தடையா வர்றது என்னன்னா கோச்சிங் கிளாஸா இருக்கும். ஏன்னா கோச்சிங் கிளாஸ் ஈவினிங் போக வேண்டியதா போயிடும். உங்களால நீங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த டார்கெட் படி படிக்க முடியாம போகலாம். இதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் நீங்க படிச்சாகணும். ஏன்னா நீங்க புதுசா இருக்கிறீங்க, நீட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எழுத போறீங்க, இப்பதான் +2 படிச்சிருக்கிற மாணவர்களா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சிரமங்கள் அதிகமாவே இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கும். அது சிபிஎஸ்சியா இருக்கலாம், ஸ்டேட் போர்டா இருக்கலாம். போர்டு எக்ஸாம் இருக்கும். கூடவே நீட் எக்ஸாமுக்கு நீங்க கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருப்பீங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எதை நாம எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி 2மே ஒரே டைம்ல இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த கஷ்டத்தை நீங்க ஓவர் கம் பண்ணீங்கன்னா, காரணம் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. அதே தான் நீங்க +2ல கண்டிப்பா படிச்சுட்டு இருக்க போறீங்க. அப்ப மோரோவர் நீங்க சிபிஎஸ்சியா இருந்தா 2மே மோரோவர் மேட்சாவே இருக்கும். கொஞ்சம் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும். இதை எப்படியாவது நீங்க ஓவர் கம் பண்ணி படிச்சு தான் ஆகணும். அதனால டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு எந்த மாதிரி நீங்க டைம் எடுத்து படிக்கணும்னு பாருங்க. நைட்டு கொஞ்சம் லேட்டா படுக்கிறதா இருந்தாலும் சரி, மார்னிங் இயர்லியரா எழுந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களா தனியா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு உங்க டார்கெட்டை எழுதுங்க. இன்னைக்கு இதை நம்ம முடிக்கணும், இன்னைக்கு இதை நம்ம முடிக்கணும்னு சின்ன சின்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய வித்தியாசங்கள் உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? பேரலா உங்க கோச்சிங் சென்டர்ல இருக்கிற விஷயங்களை நீங்க அதை படிங்க. அதை நீங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸை நீங்க ரிவிஷன் பண்ணணும். பேரலா நீங்க சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸை கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அப்படி பண்ணீங்கனாலும் உங்களால ஈஸியா உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும். அதே போல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலுமே இதை நம்மளால சாதிக்க முடியும், இதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்கள் நீங்க மனசுல நினைச்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களை உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டீங்கன்னாவே உங்களால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளால எழுந்து படிக்க முடியாது, நம்மளால இந்த டார்கெட்டை மீட் பண்ண முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு ஈஸியா இருந்தாலுமே மீட் பண்ண முடியாம போயிடும். கஷ்டமான சாப்டரா இருந்தாலும் இது என்னால முடியும், ஐ கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தீங்கன்னாவே கஷ்டமான சாப்டரா இருந்தா கூட உங்களால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் நடக்கிற இயல்பான ஒரு விஷயம். அதனால இதுல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கரெக்டா பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் இப்ப சொல்லியிருக்கேன். காலைல எழுந்திருக்கிறதா இருந்தாலும், நைட்டு லேட்டா இருந்தாலும், லேட்டா படுத்தாலுமே சரி, உங்க டார்கெட் படி நீங்க ஓடுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால மதிப்பெண் அதிகமா எடுக்க முடியுன்றதை நான் இப்ப சொல்லியாச்சு. அடுத்தது நீங்க இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றது இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க. கவர்மெண்ட் காலேஜில் நல்ல ஒரு காலேஜா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்எம்சி நாம எடுத்துக்கலாம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த காலேஜ் கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஒரு ட்ரீம் காலேஜ் கண்டிப்பா எம்எம்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அல்லது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், சரிங்களா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி ஒரு டாப் 10ல இருக்கிற மிக முக்கியமான ட்ரீம் காலேஜ் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரீம் காலேஜில் நீங்க ஒரு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா இப்ப நீங்க உழைக்கிற உழைப்புன்றது கண்டிப்பா பத்தாது. இது புதிய மாணவர்களா இருந்தீங்கன்னா, ரிப்பீட்டர் ஆறதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கும். கண்டிப்பா ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க.
பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் இப்போ ஏன் எதனால் ரிப்பீட்டர் ஆனீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் ரிப்பீட்டராக இருக்கிற பட்சத்தில். சரிங்களா? இப்போ புதுசாக இருக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கிற மாணவர்களாக இருந்தால் இப்போ ஸ்டான்லிலையோ நான் சொன்ன மாதிரி கீழ்ப்பாக்கிலையோ அல்லது வந்து எம்எம்சியிலோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போது 720 டோட்டல் மதிப்பெண் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ 720க்கு நாம் எவ்வளோ எடுத்தால் நம்ம எம்எம்சியில் கிடைக்கும். நீங்கள் அது வந்து டிபெண்டிங் அப்பான் யுவர் கேட்டகரிஸ் அது உங்களுக்கு தெரியும். ஸோ கேட்டகரிஸ் வைஸ் நீங்கள் பண்ணணும். இதில் வந்து இந்த கேட்டகரிஸ் வைஸ் பார்க்கும்பொழுது எஸ்டி தவிர எஸ்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அது தவிர மீதி எல்லா கேட்டகரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 600 இருக்கும். குறைந்தபட்ச மதிப்பெண் நீங்கள் வந்து 600க்கு குறைவாக நீங்கள் மதிப்பெண் எடுக்கிறீங்கன்னா எம்எம்சியில் கண்டிப்பாக வந்து யோசிச்சு பார்க்க முடியாது. அதுவும் வந்து நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் 680க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். 680க்கு மேலே 680 ப்ளஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எம்சிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் 680க்கு மேலே எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க. அதுவே பிசி கேட்டகரிகளாக இருக்கிறீங்கன்னா 670க்கு மேலே எடுக்கணும். ஒரு 10 மார்க் தான் அதிகபட்ச வித்தியாசங்கள். அதுவே எம்பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 650 ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு நான் சொன்னேன். தென் வந்து 650 பிசிஎம் 650 பிசிஎம் எம்பிசியாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 660க்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் எஸ்சி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா அவங்களும் வந்து 610 615 கண்டிப்பாக அந்த அளவுக்கு மதிப்பெண் நீங்கள் எடுக்கணும். எஸ்சிஏ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 590 ப்ளஸ் எடுக்கணும். அப்போது கிட்டத்தட்ட இந்த 590க்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன எல்லா மதிப்பெண்ணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 600க்கு மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட. சரிங்களா? இப்போ 590 சொன்னேன். அப்போ இதுவும் நீங்கள் 600ன்னு எடுத்துக்கலாம் கணக்கில். அப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேட்டகரியுமே எஸ்சி கேட்டகரி வரைக்குமே நீங்கள் 600ஆவது கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போது உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து அந்த எம்எம்சியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 550 560 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த எம்எம்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் டாப்பு. இதுக்கு அடுத்த காலேஜ்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அப்போது இந்த டாப் ட்ரீம் காலேஜில் நமக்கு கிடைக்கணும்னா அப்போ இந்த அளவுக்கு மதிப்பெண் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அப்போ இந்த அளவுக்கு மதிப்பெண் பெறணும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போடுற உழைப்பு அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் லீஸ்ட் காலேஜ் கடைசியாக இருக்கிற காலேஜ் கூட எடுத்துக்கலாம். அதாவது எதுவுமே வந்து சோடை போன காலேஜ் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. 13,610 ரூபா ப்ளஸ் ஒரு 5000 அப்படி இப்படி சேர்த்தா கூட 19,000 ரூபா வரும் வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். 19,000 கட்டி வருஷத்துக்கு நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். ஹாஸ்டல் ஃபீஸ் இருந்தால் அது தனியாக வரும். அது நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது ஒரு 19,000 வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம். அப்போ எந்த அளவுக்கு போட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த போட்டியில் நீங்கள் வந்து வின் பண்ணணும் இல்லையா? அதனால் உங்களோட உழைப்புன்ற விஷயங்களை அதிகமாக போட்டாகணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மாணவர்கள் பேரண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் மாணவர்கள் இந்த வீடியோவை போட்டு காட்ட உங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிங்க. மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு உழைப்பு தேவைப்படுது அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ ஒரு கடலூர் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் பின்தங்கிய காலேஜாக இருக்கிற பட்சத்தில் பின்தங்கிய காலேஜ்னு எதுவுமே கிடையாது. அதில் கூட நீங்கள் வந்து ஒரு ஓசி கேட்டகரி எம்பிசி கேட்டகரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் 610 620 630 அந்த ரேஞ்சுக்கு மதிப்பெண் எடுத்தால் தான் கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னாவே இந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்ன மதிப்பெண் ஒரு ரவுண்டு 1ல் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் தான். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 1 மார்க் தான் வித்தியாசம் வரும், குறையும். 2 மார்க் 1 மார்க் இப்போ சொன்ன விஷயத்திலிருந்து அது எந்த காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. 2 பெரிய வித்தியாசங்கள் வராது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த காலகட்டத்தில் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருக்கலாம், தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் வந்து ஈஸியாக மோட்டிவேட் ஆகி நீங்கள் படிக்கவும் முடியும். சரிங்களா? பேரண்ட்டு சொல்கிற விஷயங்களை கவனித்து பேரண்ட் என்ன சொல்கிறான் அதன்படி அந்த வழியில் போங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்கள் கோச்சிங் சென்டரில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் படிக்கிற விஷயங்கள் புக்ஸு அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு எந்த புக்கை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்சிஆர்டி பண்ணாலும் சரி எதை பண்ணாலுமே ஒரே புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். 2-3 வெரைட்டி 4-5 வெரைட்டி வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு படிக்காதீங்க. உங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுக்குறாங்களா ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா ஓனாக படிக்கிறாங்க அதை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். சரிங்களா?
அந்த மாதிரி படிச்சிங்க. எல்லாத்துலேயும் பண்ணீங்கன்னா உங்களால் எதையுமே முழுசாக படிக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பை போடுங்க. நிச்சயமாக வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை, இது தொட்டுவிடும் தூரம்தான் அப்படின்றத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், அடையவும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.